Hello Spartans, welcome back to weekly review. So இந்த 1 வீக்கோட மொமெண்டம் பற்றியும் நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கோட ட்ரேடு பிளானை பற்றி நம்ம இப்போ கரண்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 1 வீக்கில் வந்து நிஃப்டி வந்து எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ லாஸ்ட் ஒரு 3 to 4 ஒர்க்கிங் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 16,000 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் 2 செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே விட்டுட்டு அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளுமே 16,000 கீழே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிச்சு. ஆனால் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா 16,000 வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணிச்சிங்க. இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. 16,000ஓட பெரிய லெவலில் புட்டை வந்து ஷார்ட் பண்ணியிருக்கிறத நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ கரண்ட் லெவல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 16,000 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் லெவலாக வந்து மார்க்கெட்டில் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேஞ்சஸ் எல்லாம் சின்னதாக பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது நமக்கு கரண்ட் மார்க்கெட் எங்கே இருக்குன்னா 16 இருக்குது. ஸோ இந்த கரண்ட் டீலிங் ரேஞ்ச் என்னவாக இருக்கலாம் கரண்ட் வீக்குக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸோட ஸ்விங்கை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸில் இது நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டு 16,275 அப்படிங்கிறது ப்ரீவியஸாக வரக்கூடிய ஒரு ஸ்விங் லோவாக நம்மளால் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இம்மிடியேட்டாக ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் வந்து ரியாக்ட் ஆகுங்க. ஸோ ஓவராலாக வந்து டீலிங் ரேஞ்ச் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 16,500 தான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் செல்லோட அல்லது ரிவர்சல் பாயிண்ட்டு. ஸோ அது வர 16,000 16,500ங்கிறது மார்க்கெட் வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணிடும். இதுக்கு சென்டரை நம்ம ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் லேக் ஆகும். எதுன்னு கேட்டிங்கன்னா 16,270 அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16,200 300 எடுத்துப்போம். ஸோ இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து சம் கரெக்ஷன் வைக்கும். ஆனால் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா 16,500 ரிவர்சல் இல்லை பையோட ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ இன்ட்ராடே பர்பஸ்க்காக நீங்கள் 16,000 நீங்கள் பயன்படுத்திக்கலாமா தவிர நீங்கள் பொசிஷனல் வீக்கு 15,500 தான் பயன்படுத்த முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கரண்ட்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சரி அதே சமயத்தில் வந்து லெவலும் சரி ஜோனும் சரி எக்ஸாக்டாக இருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு 15,500 தான் இருக்குது. ஸோ அதனால் கரண்ட் டீலிங் ரேஞ்சை நம்ம எடுத்துப்போம். ஸோ கரண்ட் டீலிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வீக்கை வச்சு தான் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ கரண்ட் ஸ்விங்கோட லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,858 அப்படிங்கிறது லோ. கரண்ட் வீக்கோட ஐ அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது 16,275. ஓகேங்களா? ஸோ கரண்ட்டாக மைனர் ஸ்விங் தான், இது மேஜர் ஸ்விங்கு கிடையாது. ஸோ மேஜர் ஸ்விங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல் சைடில் நிற்குதுங்க. ஸோ மேஜர் ஸ்விங்கையும் நான் ட்ரா பண்ணி காட்டிடுறேன் என்ன பிளானுங்கிறது அப்போ தான் தெரியும். ஏன்னா மார்க்கெட்டு ப்ரீவியஸில் என்ன பண்ணிச்சு, ஸோ நல்ல ஒரு டவுனு, அதுக்கடுத்து ஒரு சின்ன கரெக்ஷனு, அகெயின் லோயரில் வச்சுட்டு மார்க்கெட் இப்போ கரெக்ஷனை நோக்கி வந்துட்டுருக்கு. அப்போ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா 16,500 அல்லது 16,800 ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம எதிர்பார்க்கணும். இன்கேஸ் மார்க்கெட்டு 16,800 கட் பண்ணுது அப்படின் போது தான் அகெயின் பையிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனால் இப்போ கரண்ட்டில் மார்க்கெட் என்ன பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா ஒன்று 16,500 மார்க்கெட் வந்து டர்ன் ஆகணும் செல் சைடில், அல்லது மார்க்கெட் வந்து 16,800 போய் டச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து மார்க்கெட் வந்து அகெயின் வந்து புல் பேக் ஆகி செல் சைடுக்கு மாறணும். ஸோ இதுதான் இந்த 2 ஏரியாவில் மட்டும்தான் நம்ம கரண்ட்டில் வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்க முடியும். ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்விங்கு. மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைனர் பிரேக் அவுட் தான். இந்த இடம் எடுத்துப்போமே. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மைனர் பிஓஎஸ் தான். இது பெருசாலாம் நம்ம சொல்ல முடியாது. இதுவும் மைனர் பிஓஎஸ் தான். அந்த மைனர் பிஓஎஸில் வரக்கூடிய ஒரு ஓபிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் மார்க்கெட்னு ஒபே பண்ணியிருக்குதுங்க. அவ்வளோதான் விஷயம், வரதும் கிடையாது. ஸோ இந்த ஓபியை மார்க்கெட்டு கரண்ட்டில் பஞ்ச் பண்ணி நிற்கிது. ஸோ கரண்ட்டில் மார்க்கெட் என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 16,000 ஒரு பை சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ டீலிங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 16,500 எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்துங்க ஸோ ஓப்பனிங் சைடு நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த 16,000 புட் ரைட்டிங் அப்படிங்கிறது பெரிய லெவலில் ஏறி இருக்குது. ஓகேங்களா? இது ஓவராலாக நம்ம ரேஞ்ச் எடுத்து பார்த்துருவோம். இந்த ரேஞ்ச் எடுத்து பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ புட்டோட லெவலெல்லாம் எவ்வளோ வந்து அக்ரெசிவாக வந்து ஏறி இருக்குது, இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கால் சைடில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த பார், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பார், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பார், இதுதான் வந்து பெரிய ரெசிஸ்டன்ஸை நம்ம கரண்ட்டில் வந்து ரியாக்ட் ஆக போகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 16,600, ஸோ 16,500, அதுக்கு கீழே நம்ம எடுத்து பார்க்கும்போது 16,200. ஸோ கரண்ட் நிலவரப்படி நமக்கு எக்ஸிஎஸ் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுறதை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கரண்ட்லேயே வந்து 16,200 நோக்கி தான் ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது மண்டே மார்க்கெட்டு. ஸோ இப்போ கரண்ட்டில் 16,050 இருக்குது. ஸோ மண்டேயோட ஓப்பனிங்கே வந்து 16,150 to 200 வரையும் எதிர்பார்க்கலாம். அதுதான் ஓப்பனிங் ரேஞ்சாக இருக்கும். ஸோ கரண்ட்லேயே வந்து நமக்கு புட்டோட சப்போர்ட்டுங்கிறது 16,000 தான் இருக்குது. அது ஒரு முறை ரிமைண்டர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக 16,000 மார்க்கெட் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் அப்கமிங் டேஸில் மைனராக பை ஸ்ட்ரக்சர் நம்ம பையோட மொமெண்டம் பையோட ஸ்ட்ரக்சர் எதிர்பார்க்கலாம். ஸோ 16,500 போட்டோம், அதை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் செல்லிங் ஏரியா. ஓகேங்களா? அதுக்கடுத்துங்க ஓவராலாக என்ன சேஞ்சஸ் நடந்தது ஒரு வாரம். ஸோ ஒரு வாரம் வந்து பார்க்கும்போது நமக்கு ஓவரால் சேஞ்சஸில் ஸோ என்டிபிசியும்
ஓஎன்ஜிசியும் ஒரு 4% மொமெண்டம். இதை தாண்டி பாசிட்டிவ் சைடில் எதுவும் வரலைங்க. ஆனால் நெகட்டிவ் சைடில் எடுக்கும்போது விப்ரோ 6% ட்ராப்பு, பாரதி ஏர்டெல் 6+% ட்ராப்பு, டிசிஎஸ் 8+%, HCL 10+%. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ராப்பு தான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸும் விப்ரோவும் ஏறத்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 12 ஸ்டாக்கில் இது வருது. இதுவே ஒரு பெரிய ட்ராப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கரண்ட் நிலமை. ஸோ HCL பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய செல்லிங்கில் போயிட்டுருக்கு. அதோட ஸ்ட்ரக்சரையும் நம்ம கரண்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ கரண்ட்டில் வீக்கில் அந்த 5 டேஸில் எதுங்க நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்லது இன்ட்ராடே பண்ணுறதுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 0.1 இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் வந்து இன்ட்ராடே பர்பஸ்க்காக பயன்படுத்திக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா LNT, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஐடிசி எனக்கு தெரிஞ்சு இன்ட்ராடே பண்ணாதே வால்யூம் இருக்காது. ஓகேங்களா? இது ஹெவி வால்யூம் வந்து பை சைடில் தான் இருக்குது, டெலிவரிக்கு தான் இருக்குது. இன்ட்ராடே ஐடிசி வேண்டாங்க. ஸோ ஐடிசியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்போ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நமக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல், LNT இந்த 2 ஸ்டாக்கு அப்கமிங் டேஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்காக மண்டே டு ஃப்ரைடே கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்துங்க இந்த HCL பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10% ட்ராப், அதை பற்றி பார்த்துருவோம். ஸோ HCL வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து இது நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவில் இதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். தெளிவாக லோயர் லோ வச்சு இறங்கி வந்துட்டுருக்கு. ஸோ லோயர் லோயர் ஐன்னு தெளிவாக இறங்கி வந்துட்டுருக்கு. ஸோ கிளியராக செல்லோட ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ப்ரீவியஸாக 900 லெவலே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 800 and 700 தான் இருக்குது. நீங்கள் பையிங் பண்ணணுன்னா கூட இந்த லெவலில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லது. அல்லது ஒரு சின்னதாக ஒரு ஸ்விங் கரெக்ஷன் இந்த ஏரியாவில் கொடுத்தது. ஏன்னா இது ப்ரீவியஸ் லெவல் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இதே இடத்துல சஸ்டெயின் பண்ணி மேலே போச்சுனாலும் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஓகேங்களா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் அட்லீஸ்ட் இதையாவது கட் பண்ணிச்சுன்னா பையை வந்து நம்ம வந்து முடிவு பண்ணலாம். எங்க அட்லீஸ்ட் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் பையோட லெவல் 800 and 700 தான் இருக்குது. கரண்டில் டர்ன் ஆகட்டும் இல்லை 800 700 நம்ம பையிங் வந்து ட்ரை பண்ணிக்குவோம். இதுதான் ஓவராலாக HCLோட நிலவரம். ஏன் HCL பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் 1 வீக்லேயே ஒரு 10% ட்ராப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபால். அதனால் இதில் ஏதாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதான்னு நான் பார்க்குறேன், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஈவெண்ட்டை பற்றி பார்த்துருவோங்க. ஸோ ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ கரண்டில் டிவிடெண்ட்டை பற்றி பார்த்துருவோம். ஸோ டிவிடெண்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது எதில் டிவிடெண்ட் இருக்குது அப்படின்னா HCL வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா 19ஆம் தேதி எக்ஸ் டிவிடெண்ட்டு, LNTயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 ரூபா, இது வந்து 21ஆம் தேதி டிவிடெண்ட்டு டேட் டிவிடெண்ட் எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக் மகேந்திரா வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி. ஸோ இது ஒரு 15 ரூபா. அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டிவிடெண்ட் அண்ட் ஃபைனல் டிவிடெண்ட்னு வாங்க. ஸோ 15 30 ரூபா இருக்குங்க டெக் மகேந்திராவில். ஸோ இது வந்து 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி. ஸோ அப்போ டெக் மகேந்திராவில் ஒரு 30 ரூபா கரெக்ஷனை வந்து நீங்கள் வந்து 21ஆம் தேதி காலையில் கேப் டவுன் ஓப்பனிங்கில் நீங்கள் பார்ப்பீங்க. இதை வந்து இன்வெஸ்டர் பயன்படுத்திக்கலாம். அல்லது அதுக்கு முன்னாடியே நான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன் அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ 21ஆம் தேதி டெக் மகேந்திரா 30 ரூபா வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஈவெண்ட்டை பற்றி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் ஸோ வேறு என்ன இருக்குது ரிசல்ட் சைடில்? ஸோ கார்பரேட் ரிசல்ட்டை நம்ம எடுத்து பார்க்கும்போது நாம் எதிர்பார்த்துருக்க இந்த 12 ஸ்டாக்கில் நிறைய ஸ்டாக் இந்த கரண்ட் வீக்கில் இருக்குதுங்க. ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி அவங்க ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கு 20ஆம் தேதி, விப்ரோ 20ஆம் தேதி, அதுக்கடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி 22. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் கரண்ட் வீக்கில் ரிலையன்ஸ்லேருந்து எந்த பெரிய மொமெண்டம் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ண மொமெண்டம் இருக்காது. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மண்டே தான் எதிர்பார்க்க முடியும். நாளைக்கு காலையில் ஓப்பனிங்கில் இதில் அல்லது கம்மிங் வீக்கில் இது எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் பேங்க் இது ரெண்டுமே வந்து சனிக்கிழமை தான் டிக்ளேர் பண்ண போகிறாங்க. ஸோ ரிலையன்ஸாக இருக்கட்டும், ஐசிஐசியாக இருக்கட்டும், இல்லை கோட்டக்காக இருக்கட்டும், இது மூணுத்தோட இம்பேக்ட்டும் நமக்கு மண்டேவில் தான் வந்து தெரியுமே தவிர கரண்ட்டில் வந்து தெரியாதுங்க. ஸோ யார்தால வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் 19ஆம் தேதி இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கு ஓகேங்களா? அதுக்கடுத்து விப்ரோ. ஸோ இதோட இம்பாக்ட் தான் நம்ம கரண்ட் வீக்கில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த டேட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குரூப்லேயும் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பயன்படுத்துறது அப்கமிங் டேஸில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது ரிலையன்ஸ் முடிஞ்சதுங்க. ஸோ அதுக்கடுத்து ஸோ இந்த 12 ஸ்டாக்கில் எது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான இடத்துல கரண்ட்டில் வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஸோ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட்டக் வந்து இந்த 1700 கட் பண்ணும்போது நான் தெளிவாக சொல்ல இந்த பெரிய சப்போர்ட்டு
இது ஒடிஞ்சிச்சுன்னா பெரிய ட்ராப் இருக்கும், ஆனால் ஒடிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மின்ட்டு. ஸோ 1700 அகெயின் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து ஏறத்தாழ ஒரு 87 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்குதுங்க. ஸ்டில் 1700 அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக நம்மளால் கோட்டக் பேங்க்கில் வந்து பார்க்க முடியுது. அதுக்கடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க்கு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கு ஆல்ரெடி நம்ம வந்து என்ன லெவல் கொடுத்துருந்தோம், 820 கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லெவலில் வந்து ஒரு 5 டேஸாக வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ இந்த 820 அப்படிங்கிறது நல்ல லெவல் தான். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கு. ஸோ ஐசிஐசிஐ வந்து நம்ம 655 ப்ரீவியஸில் பை கொடுத்துருந்தோம். அப்போ வர மார்க்கெட் அகெயின் அந்த ஏரியாவுக்கு வரல. ஸோ 800 வந்துச்சு. ஸோ திரும்ப அகெயின் 800 தான் இந்த பையோட லெவலில். ஸோ நீங்கள் 800 நீங்கள் பையிங் 700. ஸோ 700 நீங்கள் பையிங் ட்ரை பண்ணிங்கன்னா கூட உங்களோட பையிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது 633 655 சென்டரில் இருக்கணும். அகெயின் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 700 வந்தால் ஐசிஐசி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சப்போர்ட் இருக்கிற இடம் 1300 and 1200 இந்த ஏரியாவுக்கு அகெயின் கிடைச்சதான் பையிங் ட்ரை பண்ணுங்கள், வேறு எங்கேயும் ட்ரை பண்ண வேணாம். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ வழக்கம் போல தான் 450 தான். ஸோ இந்த 450 அப்படிங்கிறது பெரிய லெவல் சப்போர்ட்டாக கரண்ட் லெவலில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 500 டார்கெட் கொடுத்துருந்தோம். அகெயின் 450க்கு மார்க்கெட் வந்து டர்ன் ஆகுது. ஸோ அகெயின் 450 வந்ததுன்னா நல்ல ப்ராபபிலிட்டி, நல்ல ட்ரேட் செட்டப் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 650 நம்மளோட என்ட்ரியாக இருக்கணும். பெஸ்ட் என்ட்ரி அப்படிங்கிறது 500 and 600 தான். ஸோ வேறு எங்கேயும் பெஸ்ட் என்ட்ரி எல்லாம் கிடைக்காது. ஸோ 600 வந்ததுன்னா பையிங் வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்லது. அப்புறம் ரிலையன்ஸுங்க. ரிலையன்ஸில் வந்து நான் இப்போ வர சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், பை பண்ணாதீங்க. ஸோ 2250 வரட்டும் பை பண்ணலாம், அது வரை யாரும் பையிங் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ ரிலையன்ஸ் 2250 வரட்டும் நம்ம பையிங் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் வந்து 2200 நம்ம நல்லா சப்போர்ட் இருந்தது. 2100 நம்ம பை லெவல் கொடுத்துருந்தோம். ஸோ 2100 2200 மாதிரி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டு 2300 தான். 2100 வந்தது நான் அகேன் நீங்கள் பையிங் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 2300 போகும்போது நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கை பற்றி பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் ஒரு கடைசி ஒரு 4 வாரமாங்க. ஸோ கேப்பே விடாமல் இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் போயிட்டுருக்கு. இடத்தால வந்து 2400 2500 நான் செல் பண்ண சொல்லிட்டேன். ஸோ நான் பையிங் சொன்ன ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 2000 சொல்லியிருந்தோம். ஸோ 2000 வந்து பெரிய லெவல் ஷூட் அப். 2000 2568 அப்படிங்கிறது ஒரு 568 பாயிண்ட் மொமெண்டம், ஒரு பெரிய லெவல் மொமெண்டம் தான். அதிகபட்சமாக 2700 வரைக்கும் கரண்ட் ஸ்விங்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 2700 போச்சுன்னா இருக்கிறவங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லெவல் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இன்ஃபியும் சேம் கேட்டகரி தான். 1400 பை லெவல். ஸோ 1400 அகெயின் மார்க்கெட்டு ஏறத்தால 500 வர போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ திரும்பவும் 1400 நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிக்கோங்க. 1250 நெக்ஸ்ட் உங்களோட பையோட ஆவரேஜாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து விப்ரோ. ஸோ விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவே வந்து பார்த்திங்கன்னா 393 க்ளோஸ் வச்சுதுங்க. நம்ம நெக்ஸ்ட் பை பண்ண வேண்டிய இடம் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா 347 367 இந்த ஜோனில் நெக்ஸ்ட் பையிங் ட்ரை பண்ணுவோம். சென்ட்ரல் எங்கேயும் பையிங் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் டர்ன் ஆகலை அப்படின்னா 2700 தான். இந்த 300 பாயிண்ட்டோட டவுன் வந்து மார்க்கெட்டில் வேகமாக வரும். இதனால் உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். அகெயின் நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரீவியஸ் இங்கே கட் பண்ணாமல் சோச் வைக்காமல் ஒரு மைனர் பிஓஎஸ் கூட இல்லாமல் இந்த அதாவது 3000 பையிங் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ 2700 பார்த்துக்கலாம். இந்த 12 ஸ்டாக்கோட கிளாரிட்டி உங்களுக்கு ஓரளவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியும் சொல்லிட்டேன். ஸோ நிஃப்டியோட டீலிங் ரேஞ்ச் லாஸ்ட் வீக்கோடு வந்து பார்த்திங்கன்னா 16275 15858 வரைக்கும். ஸோ கரண்ட் லெவல் நம்ம பார்க்கும்போது 15800 16600 அப்படிங்கிறது மார்க்கெட்டோட கரண்ட் வீக்கோட மொமெண்டம் இருக்குங்க. வழக்கம் போல தான். ஸோ கரண்ட்டில் வந்து சின்ன சின்ன ஈவெண்ட் தான் இருக்குது, பெரிய ஈவெண்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஓவர் நைட் பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறவங்க எஜ்ஜோட ட்ரேட் பண்ணுங்கள். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸோட நியூஸ் ரிசல்ட்டு அண்டு சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பேங்க் ஐசிஐசி அண்டு கோட்டக். அதனால் இந்த 2 ஸ்டாக்கையும் உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸில் வந்து பொசிஷனில் எடுத்து வச்சு மாட்டிக்காதீங்க. அதாவது நான் வந்து சொல்கிறது ட்ரேடிங் இன்வெஸ்டருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்த லெவல் போனால் ஆவரேஜ் பை அடிப்போம், நெக்ஸ்ட் லெவல் போச்சுன்னா புக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அவ்வளோதான் நம்ம கான்செப்ட். இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தான் இப்போ இருக்கிறதே காம்ப்ளிகேஷன். ஸோ அவங்க மட்டும் அந்த ஏரியாவில் தெளிவாக பண்ணுங்கள். ஸோ நாம் இன்வெஸ்டர், நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கடுத்துங்க ஸோ இந்த பேங்க் நிஃப்டி நிலமை என்ன? ஸோ மீது எல்லாத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட நிலமை என்ன? ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்பாட்
ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸாக நடந்த ஒரு வேக்கம் கேப் ஒன்று இருந்தது. கரண்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸ் இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ கரண்ட்டில் வந்து நம்ம செல்லிங் யோசிக்கணும் அப்படின்னா கூட நமக்கு 36,000 போகணும். ஸோ கரண்ட்டில் இதுதான் சினாரியோ. இதுக்கு சென்ட்ரலில் நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே ஒரு மாடரேட்டான ஒரு புல்லிஷ் மூவ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேவில் ஓபி கிடச்சா நம்ம ட்ரேட் பண்ணுவோம், அல்லது மைனராக வந்து இன்ட்ராடே லெவலில் பை எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு ஒரு செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு 36,000 தான் இருக்குது. இதுவே பையோட ஆப்பர்ச்சுனிட்டி 33,180 இருக்குது. இந்த 2 லெவல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 லெவலில் மட்டும் ட்ரேட் பண்ணுறதுங்கிறது நல்லதுங்க. வேறு எங்கேயும் வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ் யாரும் பண்ண வேண்டாம். இன்ட்ராடே பண்ணுறீங்களா, மோஸ்ட் வெல்கம், தாராளமாக நம்மளோட கான்செப்ட்டில் இன்ட்ராடே பண்ணிட்டு போயிடுங்க. பொசிஷனல் ட்ரேடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் எஜ்ஜோடு பண்ணால் தான் கட்டுப்படியாகும், இல்லைனா வந்து மார்க்கெட்டில் வந்து மாட்டிப்பீங்க. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஸோ கரண்ட் வீக்கில் ப்ராப்பராக ட்ரேட் எடுங்க. ஸோ இந்த கரண்ட் வீக் ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு வீக் அமையட்டும். ஸோ அகெயின் நான் உங்களுக்கு நாளையோட போஸ்ட் மார்க்கெட் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.